ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் என்னென்னு பார்த்துடலாம். லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தான். லன்ச் வந்து ஒயிட் ரைஸ் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன்னா சாம்பார் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குச்சி கருவாடு வந்து வதக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மல்லி சட்னி, கொஞ்சம் பாலக்காய் பறித்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி. இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு உளுந்தங்கஞ்சி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டு போயிடுவான். தோசை என் பையனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேள்வி பதில் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நிறைய பேர் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஆன்சரை நானே சொல்லிடுறேன். நம்ம மனுஷ உடம்புல நாடி துடிப்பு வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ முடிய இருக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். 70லேருந்து 100 முடிய இருக்கணும். ஏன்னா வந்து அதுதான் வந்து கரெக்டான ஒரு அளவு. அதான் பல்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது 70லேருந்து 100 முடிய தான் இருக்கணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.